பேரன்பு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும். நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும். விவசாயம் செழிக்க வேண்டும். நிர்வாகம் சீர்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்பம் உணவகம் இன்பம் பவுண்டேஷன் சார்பில் ஆடி வெள்ளி அன்றி சிறப்பான முறையில் எல்லாருக்கும் கூழ் ஊட்டப்படுகிறது. ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது, ஆடி வெள்ளிக்கிழமை கூழ் ஊத்துறது என்பது நம்முடைய தமிழருடைய பண்பாடு. இன்னைக்கு அம்மன் கோயில்ல எல்லா அம்மன் கோயிலும் சிறப்பான முறையில் கூழ் ஊற்றுவாங்க. இங்க இருக்கிற அம்மன் கோயில வச்சு நம்ம தினந்தோறும் இருக்கிற அன்னம் பகிர்தல் இன்னைக்கு சிறப்பான முறையில இன்றைய ஆடி வெள்ளிக்கு கூழ் வழங்கப்படுகின்றது. கூழ் என்பது நம்முடைய பைந்தமிழ் மரபினுடைய ஒரு சிறப்பான வெளிப்பாடு. நம்மளுடைய ஆதி உணவு என்னது? எல்லாரும் என்ன குடிச்சு வளர்ந்தீங்க? கூழ் குடிச்சுதான் அந்த உடம்ப வளர்த்துருக்கான். இன்னைக்குதான் அரிசி கஞ்சி சோறுன்னு போட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டான். அதனால இதை ஒரு தனி மரபா எடுத்து சிறுதானிய உணவுன்ற விழிப்புணர்வு நிறைய வருது. எல்லாருமே வாரத்துல 2 நாள்ல டெய்லி ஒரு தரம் கூழ் குடிங்க. கம்மங்கூழ் குடிக்கலாம், கேப்பக்கூழ் குடிக்கலாம், வேற என்ன கூழ் குடிக்கலாம்? சோளக்கூழ் குடிக்கலாம். எங்க ஊர்ல ஒருத்தருக்கு பேரே சோளக்கூழ், தெரியுமா? நெடுங்குளத்துல என்ன சிறப்பு? கேப்பக்கூழ் தான் அங்க நெடுங்குளத்தோட சிறப்பே. ராகின்னு சொல்லுவோம். அதனால இன்னைக்கு நமக்கு ராகி கூழ் ரெடி பண்ணியிருக்கோம். அருமையான முறையில ராகி கூழ் சிறப்பு இன்னைக்கு எல்லாருக்கும் ஊற்றப்படுகின்றது. உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல பருவநிலை சீரடையும் வேண்டிக்கிடுவோம். நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் வயநாடு என்ற பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க கடும் நிலச்சரிவால. அந்த மக்கள் நல்லா மீண்டு எழணும். இறந்தவர்களுடைய ஆத்மாவுக்காகவும் எல்லாரும் ஆத்மார்த்தமா இறைவிடம் பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த மக்கள் திருப்பி மீண்டு எழுந்து கேரள சகோதர சகோதரிகள் நல்ல வளமையான பூமியா திருப்பி வரணும்னு எல்லாரும் கைகூப்பி இறைவனை வணங்குங்க. நன்றி இறைவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஆடி வெள்ளி கூழ் சிறப்பு. நன்றி.